நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு உயரமான செய்தி. நம்ம இந்த காஷ்மீரில் பாகல்காம்ன்ற இடத்துல சுற்றுலா பயணிகள் ஒரு 26 பேருக்கு மேலே உயிரிழப்புன்றது செய்தி. அது ஏன் 26 பேருக்கு மேலே அப்படின்னு நான் ஒரு புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரியான கணக்கெடுப்பு அதெல்லாம் செகண்டரி விடுங்க. அப்போது 2 பேர் செத்தா ஓகேவா, ஒரு ஆள் செத்தா ஓகேவா, நம்மளுக்கு எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, செய்தி ரொம்ப முக்கியமானது. இறந்தவர்களை இறப்பதற்கு முன்பாக அந்த சுட்டவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு கேட்டு சுட்டுருக்கு. இது என்ன மாதிரியான மனநிலைன்னு யோசிச்சு பாருங்கள். தீவிரவாதி ஒரே நாளில் தீவிரவாதியாக மாறுறது கிடையாது. இளம் வயதிலிருந்து உருவாக்கப்படுகிறானா, இல்லை அவன் உருவாகிறானா, அவன் மனநிலை என்ன? இப்போ யாரும் யாருக்கிட்டையும் சரியாக பேசுறதில்லை. குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட நல்லா பேசுங்க. வகுப்பறையில் ஆசிரியர்கள் அவங்க வேலையை செய்கிறாங்க. சில இடங்களில் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறாங்க. முன்பெல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற காலகட்டங்களில் செம்ம அடி பொலன்னு பொழப்பாங்க. இப்போல்லாம் பசங்களை திட்டினாலும் கேஸு, அடித்தாலும் கேஸு. இந்த மரணத்திற்கு உலக தலைவர்கள் அனைவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட ரஷ்யா கைகோத்து நிற்குது, அமெரிக்கா கைகோத்து நிற்கிறாங்க. காஷ்மீரில் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த இறந்தவர்களுக்கு இரங்கலோடு இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு சூழல் நடக்கக்கூடாதுன்னு நம்மளும் ஒரு முன்னெடுப்பு. அது என்ன முன்னெடுப்புன்னா, பசங்கக்கிட்ட யங்ஸ்டர்ஸ்கிட்ட நல்லா பேசணும். அவன் எங்கே மடை மாற்றம் செஞ்சு எங்கே அப்படி மாறுறான்னு நம்ம பார்க்கணும். தீவிரவாதிகள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அதனை களைவோம். நன்றி, வணக்கம்.